வணக்கம் ஃபிலிம் டுடே நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது சந்தானம் அவர் நடிப்பில் வந்திருக்கிறேன் நான் தான் கிங்கு அப்படின்னு ஒரு படம். ஸோ படத்துடைய கதை என்ன? ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கிறாங்க பொண்ணை கட்டுறதுக்காக. மாப்பிள்ளையை ஏமாற்றி அந்த பொண்ணை தலையில் கட்டிக்கிறாங்க. நான் தான் ஜமீன்தார்னு தம்பி ராமையா, பாலா செந்தில் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அவர் வழியாக வந்து பண்ணும்போது அவர் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் போகும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து கதை அப்படியே வேறு மாதிரி மாறி அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒரு மசாலாத்தனமாக முடிஞ்சு ஒரு காமெடியாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி எடுத்த படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த காமெடி தம்பிராமையோட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த டோட்டலாக வந்து மகளிர் மட்டத்தில் வந்து நாகேஷ் போர்ஷனை அப்படியே எலாபரேட் பண்ணி பெருசு பண்ணி எடுத்திருப்பாங்க. இதுதான் படத்தோட கதை. ஸோ படம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னா, பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கானா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கதை ஸ்டார்ட் ஆகும்போது சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த தம்பிராமையா போஷம் சரி, பாலசெந்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் அடிக்கிற லூட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் புலம்புறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜமீன்தார் ஏமாத்துறோம் எப்படிலாம் பண்ணுறான், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட்டி ஹாலில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் வந்து பிரசன்னா வந்து டியூவல் ஆக்ஷன். ஸோ பிரசன்னா வந்து அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரை எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஈமானோட மியூசிக் பரவாயில்ல, ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேங்கிற ரகத்தில் தான் இந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. மற்றபடி வந்து படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கிறிஸ்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வர சம்பவங்கள், இந்த ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பிரசன்னா கொல்லப்பட்டவர் திருப்பி வந்து உயிரோட வர்றது தான் இன்ட்ரோல் பிளாக்ல கொண்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப டோட்டலாக வந்து வேறு மாதிரி போய் மகளிர் மற்றும் நாகேஷ் அந்த போர்ஷனை வந்து அப்படியே எலாபரேட் பண்ணி பண்ண மாதிரின ஒரு விஷயங்கள் தான். பட் அதுக்கப்புறம் இன்னும் நார்மலுக்கும் கீழே போயிடுது படம். அதுதான் படத்தோடைய விஷயமே. ஸோ மற்றபடி வந்து சந்தானம் நடிப்பு ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா வந்து அந்த டைமிங்லாம் வந்து இன்னும் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து அந்த பஞ்சு கிஞ்ச் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே அந்த லொல்லு சபா டீம் அப்படியே உள்ளே இறக்கி ஒரு கலக்கியிருக்கார். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ லொல்லு சபாவில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாறன் கடைசியில் வராரு. அதுக்கப்புறம் இறந்து போன ஷேஷு. ஸோ இவங்கெல்லாமே வந்து அந்த ஒரு டீமாக இருந்து பண்ணியிருக்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சுமாரான ரகம் தான். நீங்கள் வந்து வடகப்பட்டி ராமசாமியை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 50% கூட இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் ஒரு முறை கொஞ்சம் அப்படியே ஜனரகமாக அப்படியே ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கலகலப்பாகும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொதப்புன தான் விஷயம். கொஞ்சம் அந்த மகளிர் மட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கமலஹாசன் நடிச்சதில் பஞ்சதந்திரம், ஸோ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃப் பண்ணியிருப்பாங்க. ஒரு அடி பார்க்கலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.